கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய சிறந்த 10 திக்ர்கள். 1. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன். சிறப்பு: 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. 2. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சிறப்பு: நன்மை மற்றும் தீமைகளை நிரக்கக்கூடிய தராசில் நிரப்பக்கூடியதாகும். 3. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். சிறப்பு: ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். 4. சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. சிறப்பு: வானங்கள் மற்றும் பூமிக்கிடையுள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கான அபரிவிதமான நன்மைகளை கொண்டதாகும். 5. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன். சிறப்பு: கடலில் நுரை அளவுக்கு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும். 6. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். சிறப்பு: நன்மை தீமை நிறுத்தப்படும் மீசான் எனும் தராசில் கனமானவை, அளவற்ற அருளானுக்கு பிரியமானவை. 7. அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹான் அல்லாஹி புக்ரத்தௌ வ அசீலா, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என அதிகமாக போற்றுகிறேன். சிறப்பு: இதற்காக வானத்தில் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, இறை அருள் கிடைக்கின்றன. 8. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. சிறப்பு: 12 வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவுக்கு நன்மை நிறைந்தது. 9. லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், 100 முறை. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கு ஆட்சி அதிகம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்து மீதும் ஆற்றல் உடையவன். சிறப்பு: 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தவறுகள் அளிக்கப்படும். அந்த நாளில் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானது பாதுகாப்பு அரணாக இருக்கும். 10. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஸிஹி வமிதாத கலிமாத்திஹி, 3 முறை. அல்லாஹ்வுடைய படைப்புகள் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் அரியணையில் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். சிறப்பு: நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாவது: நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகைக்கு அதிகாலை என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது நான் தொழும் இடத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹா தொழுகை முடித்த பிறகு வந்தார்கள். அப்பொழுது நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னிடம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உன்னிடம் இருந்து சென்ற பிறகு இதே நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாயா என கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடம் இருந்து சென்ற பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். நீ சொன்னது எல்லாம் மதிப்பு இட்டால் நீ சொன்னதை விட அது மிகைத்துவிடும். அதாவது நீங்கள் பயன்படுத்திய அத்தனை வார்த்தையிலும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திக்ர் இந்த திக்ர்.